ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸ்ல வந்துட்டு சர்வீஸ் காஸ்டிங்கோட இன்ட்ரோ பார்த்தோம். இந்த கிளாஸ்ல சர்வீஸ் காஸ்டிங்கோட காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அது என்ன ஃபார்மேட்ல இருக்கோ, அது என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ப்ராடக்ட் காஸ்டிங்க்கு நம்ம காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது என்னென்ன வரும்? வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட், என்னென்ன காஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணுவோம். ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும், ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் காஸ்ட்டுக்கும் என்ன அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம போடுவோம். பெர் யூனிட் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை லிஸ்ட் டவுன் பண்றோம். டோட்டலா எவ்வளோ அமௌண்ட், ஒவ்வொரு லைன் ஐட்டமுக்கும் என்ன அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். பெர் யூனிட் சர்வீஸ் காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஃபார்மேட். இது வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஃபிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறது ஒரு இயருக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக ஒரு ஆஃபீஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த ஆஃபீஸோட ரெண்ட் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாவே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாத லைன் ஐட்டம்ஸ், ரெண்ட், இன்சூரன்ஸ், புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. மேனேஜர் சேலரி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதுவே வேரியபிள் காஸ்ட் இருக்கு. நம்ம ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அது வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனி வச்சிருக்கோம், ஒரு லாரி வச்சிருக்கோம். நம்ம அதை ஓட்டினா தான் அதுக்கு ஃபியூல் காஸ்ட் ஸ்பெண்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி மாறுற காஸ்ட், வேரி ஆகிற காஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், டிரைவர் கொடுக்குறோம். டிரைவர் அந்த லாரிக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றோம்? லாரி ஓடுனா தான் ஃபிக்ஸ் பண்றோம், இல்லைன்னா லாரி சும்மா தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி வேஜஸ் எல்லாம் என்ன வேஜஸ்? வேரியபிள் வேஜஸ். இதுவே அந்த லாரி டிரைவர் ஃபிக்ஸ்டா நம்ம கூடயே இருக்கிறாரு, மந்த்லி வேஜஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். இல்ல நம்ம தேவைப்பட்ட மட்டும்தான் கூப்பிட்டுக்கிறோம், அவர் ஓட்டினா மட்டும்தான் சேலரி டிரா பண்றாரு, வேஜஸ் வாங்குறாரு அப்படின்னா அது என்னது? வேரியபிள் காஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் நம்ம காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட் தனித்தனியாக லிஸ்ட் டவுன் பண்ணி டோட்டல் அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். போட்டதுக்கு அப்புறம் பெர் யூனிட் நம்ம கால்குலேட் பண்ணோம். வேரியபிள் காஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றோம், எவ்வளவு அமௌண்ட் வருதுங்கிறத கம்ப்யூட் பண்றோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்றோம், எவ்வளவு அமௌண்ட் வருதுங்கிறத கம்ப்யூட் பண்றோம். டோட்டல் காஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், XXX வருதுன்னு வைங்கள. இந்த XXX பெர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த XXX டிவைடட் பை டோட்டல் சர்வீஸ் காஸ்ட் யூனிட். அதாவது ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் சர்வீஸ் குவான்டிட்டி எவ்வளவு அந்த சர்வீஸ் காஸ்ட் யூனிட் டோட்டலா செலவாயிருக்குது, கன்சியூம் ஆயிருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு பெர் யூனிட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கறத நம்ம இங்க கம்ப்யூட் பண்ணுவோம். இந்த சர்வீஸ் காஸ்ட், டோட்டல் சர்வீஸ் காஸ்ட் யூனிட் கம்ப்யூட் பண்ணும் போதுட்டு அதை எப்படி கம்ப்யூட் பண்றது? இப்போ ப்ராடக்ட் மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போன வீடியோல பார்த்தோம், பெர் யூனிட், பெர் லிட்டர், இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிள் காஸ்ட் யூனிட், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டோட்டல் சமேஷன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும், சர்வீசஸ் காஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இதுல ரெண்டு வகையா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சிம்பிள் as well as காம்போசிட் இருக்கு. காம்போசிட்னா மோர் தென் ஒன் கிரைட்டீரியா இருக்கும் அப்படிங்கறது பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்டிஸ் வரும். முக்கியமா ரெண்டு டிஃபிகல்டிஸ் இதுல வரும், ரெண்டு இஷ்யூஸ் வரும். அது என்னென்ன இஷ்யூ? சர்வீஸ் டோட்டல் அந்த சர்வீஸ் குவான்டிட்டி, அதாவது சர்வீஸ் காஸ்ட் யூனிட்ஸ், டோட்டல் சர்வீஸ் காஸ்ட் யூனிட்ஸ் கம்ப்யூட் பண்ணும்போது ரெண்டு டிஃபிகல்ட்டி வரும். சார், அது காம்போசிட் காஸ்ட் யூனிட், சர்வீஸ் காஸ்ட் யூனிட்டா இருந்துச்சுன்னா அந்த கம்ப்யூட் பண்ணும்போதுட்டு நம்ம இதுல ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் ஆவரேஜ், ஆர்எல்ஸ் இதை என்ன சொல்லலாம்? கமர்ஷியல் பேசிஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2, இது வந்துட்டு என்னது? வெயிட்டட் ஆவரேஜ். இது நமக்கு தெரியும், வெயிட்டட் ஆவரேஜ் ஆர் அப்சல்யூட் மெத்தட், அப்சல்யூட் பேசிஸ். அந்த மாதிரி ரெண்டு மெத்தட்ல கம்ப்யூட் பண்ணணும். அது எப்படி கம்ப்யூட் பண்றதுங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்க மெட்டீரியல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சிஏ இன்டர் மெட்டீரியல்ல. அந்த எக்ஸாம்பிளை வச்சு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி ஈக்குவலண்ட் சர்வீஸ் காஸ்ட் யூனிட். சார், நான் வந்துட்டு மோர் தென் ஒன் சர்வீசஸ் வந்துட்டு நான் கிரேட்ஸ் ஆஃப் சர்வீசஸ், மோர் தென் ஒன் கிரேட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா இந்த டோட்டல் சர்வீஸ் யூனிட்ஸை கம்ப்யூட் பண்ணும்போது ஏதோ ஒரு கிரேட் ஆஃப் சர்வீசஸ்க்கு மற்றதை கன்வெர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது ஈக்குவலண்ட் சர்வீஸ் காஸ்ட் யூனிட்ஸ் வந்துட்டு அரைவ் ஆகும். அது எப்படி கம்ப்யூட் பண்றது அப்படிங்கிறதும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும்.
ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சர்வீஸ் காஸ்ட் யூனிட்ஸ் எப்படி கம்ப்யூட் பண்றது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது உங்க மெட்டீரியல்ல தந்திருக்காங்க. அந்த மெட்டீரியல்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 1 வந்துட்டு நான் உங்களுக்காக கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த சினாரியோல ஒரு லாரி இருக்கு, அது 3 ட்ரிப்ஸ் போகுது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்துட்டு 20 டன்ஸ் ஏத்திட்டு 80 கிலோமீட்டர்ஸ் போகுது. செகண்ட் ட்ரிப் வந்துட்டு 12 டன்ஸ் ஏத்திட்டு 120 கிலோமீட்டர்ஸ் போகுது. தேர்ட் ட்ரிப் வந்துட்டு 16 டன்ஸ் ஏத்திட்டு 160 கிலோமீட்டர்ஸ் போகுது. ஆக இந்த மாதிரி 3 ட்ரிப் வந்துட்டு அவங்க போறாங்க. 3 ட்ரிப் அவங்க போறாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் கூட்ஸை கேரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன காஸ்ட் யூனிட் ஆகுன்னு பார்த்தோம். சிம்பிளா காம்போசிட் தான் வரும். என்ன வரும்? டன்னேஜ் கிலோமீட்டர். சார் எனக்கு ஒரு டன்னு ஒரு கிலோமீட்டருக்கு கொண்டு போனா எவ்வளவு காஸ்ட் ஆகும், அதுதான் நம்ம காஸ்ட் யூனிட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ இந்த சினாரியோக்கு சிம்பிள் ஆவரேஜ் பேசிஸ்ல எடுக்கும் போது எவ்வளவு டோட்டல் டன்னேஜ் கிலோமீட்டர்ஸ் வருது அப்படிங்கறத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சிம்பிள் ஆவரேஜ்ங்கிறது உங்களுக்கே தெரியும். டோட்டலா எவ்வளவு டன்னேஜ் போயிருக்கோ அதோட சிம்பிள் ஆவரேஜ், அதோட ஆவரேஜ் எடுத்து இன்டூ டோட்டல் கிலோமீட்டர்ஸ், அவ்வளவுதான். அதாவது என்னென்ன டன்னேஜ் போயிருக்கு, 20, 12, 16 இந்த மாதிரி 3 டன்னேஜ் போயிருக்கு. இதோட ஆவரேஜ் டிவைடட் பை 3. ஏன் 3 போடுறோம்? 3 டைம் தான் போயிருக்கு, அதனால 3 போடுறோம், 3 போடுறோம். இன்டூ எவ்வளவு டோட்டல் கிலோமீட்டர்ஸ். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் என்ன? 80 பிளஸ் 120 பிளஸ் 160. புரியுதுங்களா? இது போட்டீங்கன்னா 48 டிவைடட் பை 3 இன்டூ 360. 16 இன்டூ 360 எவ்வளவு உங்களுக்கு ஆன்சர் வரும்? 5760 டன்னேஜ் கிலோமீட்டர். புரியுதுங்களா? அப்போ சிம்பிள் ஆவரேஜ் படி கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் எவ்வளவு சர்வீஸ் காஸ்ட் யூனிட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் யூனிட் என்ன? டன்னேஜ் கிலோமீட்டர். அப்ப எவ்வளவு டன்னேஜ் கிலோமீட்டர் வருது? 5760 டன்னேஜ் கிலோமீட்டர் வருது. ஓகே, வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி கம்ப்யூட் பண்றது? சார் இந்த மாதிரி சிம்பிள் ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் எவ்வளவு டன்னேஜ் கிலோமீட்டர் போயிருக்குன்னு சொல்லி இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணி டோட்டலா கம்ப்யூட் பண்ணுவோம். அது எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம்? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரிப் எவ்வளவு போயிருக்குது சார்? 20 டன் ஏத்திட்டு 80 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, இதை தனியா வச்சிருவோம். பிளஸ் செகண்ட் ட்ரிப் எவ்வளவு போயிருக்கு? 12 டன்ஸ் ஏத்திட்டு 120 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, இதை தனியா வச்சிருவோம். 16 டன் ஏத்திட்டு 160 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, அப்ப இதை தனியா வச்சிருவோம். இது பாத்தீங்கன்னா 1600 பிளஸ் 2440 பிளஸ் 2560 கிலோமீட்டர்ஸ் ஒரு டன்னேஜ் கிலோமீட்டர்ஸ் போகும். அப்போ டோட்டலா எவ்வளவு வரும்? 5600 டன்னேஜ் கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு அப்படின்னு நம்ம கம்ப்யூட் பண்றோம். இது மாதிரி தான் நம்ம டோட்டல் சர்வீஸ் காஸ்ட் யூனிட்ஸ் ஆர் சர்வீஸ் குவான்டிட்டி கம்ப்யூட் பண்ணணும். 2 மெத்தட் இருக்கு. சிம்பிள் வந்தா பிரச்சனை இல்லை, சிம்பிள் காஸ்ட் யூனிட்டா இருந்தா பிரச்சனை இல்லை, டோட்டலா சப்மிஷன் பண்ணி போட்டுடலாம். காம்போசிட் காஸ்ட் யூனிட்டா வரும்போது மட்டும் எய்தர் நம்ம சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணியோ இல்ல வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணியோ நம்ம டோட்டல் சர்வீஸ் காஸ்ட் யூனிட்ஸை கம்ப்யூட் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துருக்குறோம். ஒரு லாரி வச்சு 3 ட்ரிப் போயிருக்கு. சிம்பிள் ஆவரேஜ்ல ஜஸ்ட் அந்த டன்னேஜோட சிம்பிள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சு இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ். ஸோ 16 இன்டூ 360 ஈக்குவல் டு 5760 டன்னேஜ் கிலோமீட்டர். பட் ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜா போடும்போது ஒவ்வொரு ட்ரிப்பையும் இண்டிவிஜுவலா எடுத்து அதோட டன்னேஜ் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் சமேஷன் பண்ணணும். அதான் பார்த்தோம். 20 இன்டூ 80, 12 இன்டூ 120, 16 டன்ஸ் இன்டூ 160 கிலோமீட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்து டோட்டலா கம்ப்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு வருது? 5600 டன்னேஜ் கிலோமீட்டர் வருது. ஓகேங்களா? இப்படிதான் அவங்க கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சிம்பிள் ஆவரேஜ் ஆர் எல்ஸ் கமர்ஷியல் பேசிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சிம்பிள் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் மெத்தட நம்ம யூஸ் பண்ணணும். இல்ல எனக்கு வெயிட்டட் ஆவரேஜ் வேணும் ஆர் அப்சல்யூட் பேசிஸ்ல எனக்கு கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ஆர் அப்சல்யூட் பேசிஸ் செகண்ட் இங்க கம்ப்யூட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இது மாதிரி செகண்ட் மெத்தட்ல நம்ம கம்ப்யூட் பண்ணணும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஈக்குவலன்ட் சர்வீஸ் காஸ்ட் யூனிட். இது என்ன சார்? ஈக்குவலன்ட் சர்வீஸ் காஸ்ட் யூனிட் ஒன்றும் இல்லை, இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னா நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சார் நம்ம பஸ்ல போறோம், நிறைய பஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஒரு 4 adults அண்ட் தென் ஒரு 4 children நம்ம பஸ்ல போறோம். இந்த சில்ட்ரனுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அடல்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபுல் டிக்கெட் வந்துட்டு வாங்குவாங்க. ஆனா அந்த சில்ட்ரனுக்கு வந்துட்டு பிலோ 10 years or 12 years வந்துட்டு ஹாஃப் டிக்கெட் வாங்குவாங்க இல்லைங்களா? அப்போ இப்போ ஒரு பெர் டிக்கெட் வந்துட்டு 100 rupees அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சார்? 2 விதமா கால்குலேட் பண்ணலாம். 4 ஃபுல் டிக்கெட் யாரு? ஃபார் 4 adultsக்கு. ஆனா இந்த 4 childrenக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 4 into 1/2 equal to 2 ஃபுல் டிக்கெட். அப்போ டோட்டலா 6 ஃபுல் டிக்கெட் இன்டூ
100 நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 600 rupees நம்ம பே பண்ணோம். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணிருக்கிறோம், எல்லா டிக்கெட்டையும் ஃபுல் டிக்கெட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இல்ல நம்ம செகண்ட் மெத்தட்ல எல்லாத்தையும் ஹாஃப் டிக்கெட்டா கன்வெர்ட் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். ஏதோ ஒரு இப்போ 2 சர்வீஸ் கிரேட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. ஃபுல் டிக்கெட் சர்வீஸ், ஹாஃப் டிக்கெட் சர்வீஸ். நீங்க ஒன்னா ஹாஃப் டிக்கெட் சர்வீஸையும் ஃபுல் டிக்கெட் சர்வீஸா கன்வெர்ட் பண்ணி டோட்டலா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் டிக்கெட் சர்வீஸையும் எல்லாத்தையும் ஹாஃப் டிக்கெட்டா கன்வெர்ட் பண்ணி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ ஹாஃப் டிக்கெட் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். சார் 4 ஃபுல் டிக்கெட்டா ஹாஃப் டிக்கெட்டா கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? 4 into 2 equal to 8 half டிக்கெட். அதுக்கப்புறம் 4 ஹாஃப் டிக்கெட் இருக்கு, அது அப்படியே நீங்க ரிட்டைன் பண்ணிக்கலாம். 4 half டிக்கெட். அப்போ டோட்டலா எவ்வளவு வருது? 12 half டிக்கெட். சார் ஒரு டிக்கெட் 100 rupees, அப்போ ஹாஃப் டிக்கெட்னா என்ன? 50. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா 600 rupees தான் வரும். ஆன்சர் மாறாது. பட் என்ன இதுல சொல்ல வர்றாங்கன்னா, டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் நம்ம கொடுக்கும்போது ஏதோ ஒரு கிரேடுல எல்லா சர்வீசஸையும் மாத்துக்குனா தான் அந்த பெர் யூனிட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 4-5 சர்வீசஸ் இருந்துச்சுன்னா, கிரேட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருந்துச்சுன்னா நம்ம பெர் யூனிட் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த 4-5 சர்வீசஸையும் ஏதோ ஒரு கிரேடா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். த்ரூ சம் வெயிட்டேஜ் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இது உங்க மெட்டீரியல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சார் ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க. அங்க 3 கைண்ட் ஆஃப் ரூம் இருக்கு, புரியுதுங்களா? ஸ்டாண்டர்ட் ரூம், டீலக்ஸ் ரூம் அண்ட் லக்ஸூரியஸ் ரூம். ஸ்டாண்டர்ட் ரூம் வந்து 100 இருக்கு, டீலக்ஸ் ரூம் 50 இருக்கு, லக்ஸூரியஸ் ரூம் 30 இருக்கு. என்ன சொல்றாங்க, டாரிஃப் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரூம்க்கு எவ்வளோன்னு கொடுக்கல, பட் ஸ்டாண்டர்ட் ரூமை கம்பேர் பண்ணும்போது டீலக்ஸ் ரூமுக்கு 2.5 டைம்ஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரூம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் ரூமுக்கு 1000 வச்சுக்கோங்க, டீலக்ஸ் ரூமுக்கு என்னது இன்டூ 2.5, 1000 into 2.5, அப்போ 2500 rupees பெர் டேக்கு. லக்ஸூரியஸ் ரூமுக்கு சார் டீலக்ஸ் ரூமை கம்பேர் பண்ணும்போது ட்வைஸ் அதிகம், 2.5x, அதாவது 2500 இருக்கு இல்லைங்களா, இதை விட 2x அதிகம், ட்வைஸ் த டீலக்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி கால்குலேட் பண்ண என்ன வரும்? 2500 into 2, 5000 rupees. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மள என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, அசியம் பெர் இயருக்கு வந்து 360 days. கம்ப்யூட் ஈக்குவலண்ட் ரூம் டேஸ். ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் நம்ம முன்னாடி இந்த சின்ன சினாரியோல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒன்னா ஃபுல் டிக்கெட்டா ஹாஃப் டிக்கெட்டா கன்வெர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஹாஃப் டிக்கெட்டா டோட்டலா எல்லாத்தையுமே ஃபுல் டிக்கெட்டா கன்வெர்ட் பண்ணிருங்க. இந்த ரெண்டுல ஒண்ணுதான். அதே மாதிரி இங்க ஒன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ரூம்ல கன்வெர்ட் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா எல்லா ரூமையும் லக்ஸரி ரூமுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். ஸ்டாண்டர்ட் ரூம், டீலக்ஸ் ரூம், எல்லா ரூமையுமே லக்ஸரி ரூமை நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுல நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்ட் ரூமா, ஈக்குவலன்ட் ஸ்டாண்டர்ட் ரூமா கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். சார் என்னென்ன ரூம் நம்மளுக்கு இருக்கு? ஸ்டாண்டர்ட் ரூமு, டீலக்ஸ் ரூமு, லக்ஸரி ரூம். ஓகேங்களா? ரூம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் எவ்வளவு இருக்கு சார்? 100, 50 அண்ட் தென் 30. இது அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா, ரூம் டேஸ் பெர் ஆனம், ஒரு ஆனம்க்கு எவ்வளவு வரணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 360 டேஸ் இருக்கு. அப்போ 100 into 360 equal to 36,000 ஸ்டாண்டர்ட் ரூம் டேஸ் வரும். டீலக்ஸ் ரூம் டேஸ் என்ன? 50 into 360 எவ்வளவு வரும்? 18,000 டீலக்ஸ் ரூம் டேஸ். லக்ஸரி ரூம் எவ்வளவு? 30 ரூம்ஸ் இருக்கு, 360 டேஸ் இருக்கு. டோட்டலா போட்டேன்னா 10,800 லக்ஸரி ரூம் டேஸ். அதாவது லக்ஸரி ரூம் டேஸ் வந்து பெர் ஆனம்க்கு வரும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சினாரியோல இந்த டீலக்ஸ் ரூமையும் லக்ஸரி ரூமையும் ரெண்டையுமே சேர்த்து ஸ்டாண்டர்ட் ரூம்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன பண்றோம்? ஈக்விவேலண்ட் ஸ்டாண்டர்ட் ரூம் டேஸா நம்ம கன்வெர்ட் பண்றோம். இது எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் என்ன, ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்கு, ஸ்டாண்டர்ட் ரூமா கன்வெர்ட் பண்ணா இன்டூ 1 தான், அது அப்படியே தான் வரும். 36,000 அப்படியே வச்சுக்கலாம். டீலக்ஸ் ரூமை ஸ்டாண்டர்ட் ரூமா கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? நம்ம டாரிஃப் பார்த்தோம், 2.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் இன் கம்பேரிசன் டு த ஸ்டாண்டர்ட் ரூம். இப்போ ஸ்டாண்டர்ட் ரூம் 1000 இருக்குதுன்னா, டீலக்ஸ் ரூம் என்ன? 2500, அதாவது 2.5x அதிகம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த 18,000 இருக்கு இல்லைங்களா, 18,000 into 2.5 மாத்தணும். அப்பதான் டீலக்ஸ் ரூம் ஸ்டாண்டர்ட் ரூமா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். எவ்வளவு வரும்? 45,000 நம்மளுக்கு வரும். ஓகே, அடுத்து லக்ஸரி ரூம் ஸ்டாண்டர்ட் ரூமா கன்வெர்ட் பண்ணணும். சார் லக்ஸரி ரூமோடது 5,000, ஸ்டாண்டர்ட் ரூமோடது 1000. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5x இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ லக்ஸரி ரூம் டேஸ் இன்டூ 5 போட்டா தான் ஸ்டாண்டர்ட் ரூம் டேஸா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். சார் லக்ஸரி ரூம் டேஸ் என்னது? 10,800 into 5 போடணும் இல்லைங்களா? அப்போ 5 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 54,000.
அப்போ டோட்டலா எவ்வளவு வரும்? 1,35,000. இது என்னதுங்க? ரூம் டேஸ். என்ன ரூம் டேஸ்? ஸ்டாண்டர்ட் ஈக்குவலண்ட் ஸ்டாண்டர்ட் ரூம் டேஸ். ஸோ டோட்டல் ஈக்குவலண்ட் ஸ்டாண்டர்ட் ரூம் டேஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 1,35,000 ரூம் டேஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சிம்பிளா இப்படி இது கால்குலேட் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னாவே ஓகே. ஒருவேளை நீங்க ஸ்டாண்டர்டுக்கு பதிலாக லக்ஸூரியஸ் ரூமா கூட நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லக்ஸூரியஸ் ரூமா கன்வெர்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரூமையும் டீலக்ஸ் ரூமையும் லக்ஸரி ரூமை நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அதுவும் நம்ம இப்போ பார்த்துடலாம் சார். ரூம்ஸ் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ரூம், டீலக்ஸ் ரூம், லக்ஸரி ரூம் எவ்வளோ? 100 இருக்கு, 50 இருக்கு, 30 இருக்கு. டோட்டல் ரூம் டேஸ் பெர் ஆனம். இது என்னது? அதே மாதிரி தான், அதே கால்குலேஷன் தான். 36,000, 18,000 அண்ட் தென் 10,800. சார் போன தாட்டி என்ன பண்ணோம்? டீலக்ஸ் ரூமையும் லக்ஸரி ரூமையும் ஸ்டாண்டர்ட் ரூமா கன்வெர்ட் பண்ணோம். இந்த தாட்டி டீலக்ஸ் ரூமையும் ஸ்டாண்டர்ட் ரூமையும் லக்ஸரி ரூமா கன்வெர்ட் பண்றோம். ஓகே, அது எப்படி கன்வெர்ட் பண்றது? என்ன கிரைட்டீரியா வரும் பார்த்துடலாம். இந்த தாட்டி லக்ஸரி ரூமை எக்ஸா வச்சுக்கலாம். ஓகேங்களா? லக்ஸரி ரூமை எக்ஸா வச்சுக்கலாம். அப்போ டீலக்ஸ் ரூமை டீலக்ஸ் ரூமுக்கு எவ்வளவு வரும் டாரிஃப்? லக்ஸரி ரூமோட டாரிஃப் எக்ஸ்னா டீலக்ஸ் ரூம் அதோட பாதி தான் இருக்கு. 5,000ல பாதி 2,500. அப்போ 1/2x. லக்ஸரி ரூம் 5,000 இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் எவ்வளவு? 1,000 இருக்கு. அப்ப இது என்னது? 1/5x. அவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ரூமை லக்ஸரி ரூமை கன்வெர்ட் பண்ண போறோம். அடுத்து ஈக்விவேலண்ட் லக்ஸரி ரூம் டேஸ் கன்வெர்ட் பண்ணிடலாமா சார்? இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் 36,000 இன்டூ 1/5 இது போடும்போது தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரூம் லக்ஸரி ரூமை கன்வெர்ட் பண்ண முடியும். எவ்வளவு வருது? 7,200 வரும். அதே மாதிரி அடுத்து டீலக்ஸ் ரூமை லக்ஸரி ரூமை கன்வெர்ட் பண்ணணும் சார். டீலக்ஸ் ரூமை லக்ஸரி ரூமை கன்வெர்ட் பண்றதுக்கு 1/2x நம்ம இங்க போடணும். ஓகேங்களா? அப்போ 18,000 டீலக்ஸ் ரூம் இன்டூ 1/2 அப்படி போட்டா இங்க 9,000 வரும். லக்ஸரி ரூமை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதே தான் அப்படியே எடுத்துக்க போறோம். 10,800. ஓகேங்களா? டோட்டலா எவ்வளவு வருது உங்களுக்கு? ஆன்சரு 27,000 வருது. அப்போ 27,000 என்ன டேஸ்? டோட்டல் ஈக்விவேலண்ட் லக்ஸுரி ரூம் டேஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் டோட்டல் சர்வீஸ் காஸ்ட் யூனிட்ஸை கால்குலேட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஒரே கிரேடை வந்து நம்ம ஈக்குவலண்ட் சர்வீஸ் காஸ்ட் யூனிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடிக்கே போயிடலாம். இப்போ காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். டிவைடட் பை இப்போ நம்ம கண்டுபிடிச்சு இல்லைங்களா டோட்டல் சர்வீஸ் காஸ்ட் யூனிட்ஸ், அது கம்ப்யூட் பண்ணதை நீங்க இங்க கொண்டு வந்து போட்டீங்கன்னா பெர் யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். அதோட இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சர்வீஸ் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் க்ளோஸ் ஆயிடும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ அடுத்து வந்துட்டு ப்ராக்டிக்கலா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்கோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்துட்டு ஈஸியாக புரியும். இப்போ மட்டும் ஓரளவுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. அடுத்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.